உடனே என்ன பண்ணினா வந்து அழகா சொல்றார். அங்கிருந்து அர்ஜுனன் வந்து அந்த வில்ல பிரதட்சணம் பண்ணி 3 தடவை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி மறுபடியும் இன்னொரு தடவை வந்திருந்து ஈசானம் வரதம் பிரபு சாட்சாத் கங்காதரனான சந்திரசூடனே நமஸ்காரம் பண்ணினாலாம். மகாதேவாங்கிற சப்தம் சொல்லிவிட்டா கோட்டையோ பிரம்மஹத்தியான ரம்யாகம கோட்டையா கோட்டி பிரம்மஹத்தி தோஷம் போகுமா? 100 கோடி கட்ட ஸ்திரீகளுடைய சம்பர்க்கத்தால ஏற்பட்ட பாபம் போகுமா? மகாதேவான்னு சொன்னா கோட்டையோ பிரம்மஹத்தியான ரம்யாகம கோட்டையா சத்ய பிரளயமாயாந்தி மகாதேவே கீர்த்தனாத்துன்னா அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் நமஸ்கரிச்சு கோபாலாம் தியானம் பண்ணினாள்ங்கிறாள் வியாசர். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா கீழே வந்தவனுக்கெல்லாம் தெய்வ பலம் இல்லை, தெய்வ பிரார்த்தனம் இல்லை, தெய்வ நமஸ்காரம் இல்லை, அதனால காரியம் ஜெயிக்கல. அர்ஜுனன் என்ன பண்ணினான்? பிரணம்ய சிரசா தேவம் ஈசானம் வரதம் பிரபும் கிருஷ்ணம் ச மனசா த்யாத்வா பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பரமேஸ்வரனுக்கு நமஸ்கரிச்சு விட்டு கோபாலன தியானம் பண்ணிவிட்டு அந்த வில்ல எடுத்தானா. எடுத்து ஒரு க்ஷணத்துல நான் கூட்டி ஒரே பானத்தினாலே அந்த லட்சியத்தால 2 கீழ முடியா பண்ணினானாம். நிமிஷாந்தரேண சங்கானி சமாஜ மத்யே ச மகான் நிநாதः வவர்ஷ புஷ்பாணி திவ்யானி வவர்ஷ தேவः மூர்த்விஷதாம் நிஹந்து. தேவேந்திரன் புஷ்பத்தை கொட்டினானா அர்ஜுனன் தலையிலே. ராஜாக்கள் எல்லாம் ஒரே நாதம், பிராமணாலாம் ஒரே குதிப்பு. நம்ம கோஷ்டியில் இருக்கிற பிராமணன் ஜெயிச்சு விட்டாண்டான்னு இப்படி ஒரு உற்சாகம். இது எலெக்ஷன்ல ஜெயிச்சா ஊதரம் பாருங்க காரன், இந்த கார் ஊதரத்திலேயே தெரியும் ஜெயிச்ச காரா அல்லது பணம் கட்டினது நஷ்டமான காரான்னு புரியும். அந்த ஆரம் என்னமா கொடுப்போம் தெரியுமா? இன்னைக்கு அவன் கத்துவம் பாருங்க எல்லாருமா சேர்ந்து. அது மாதிரி ஒரே சமாஜ மத்தியேஜ மகான் நிநாதா ஏன் கிடைச்சிருக்கு மகத்தான நாதம். இன்னொரு ஆச்சரியம்னா திரௌபதி அங்கிருந்து ஓடி வந்து அர்ஜுனன் கழுத்துல மாலையை கொண்டு போடுறானா. அவன் அப்பாவை கேட்கல அண்ணாவை கேட்கலன்னு. இது நம்ம தேசத்துல பார்க்கலாம், வேற ஒரு தேசத்துல பார்க்க முடியாதுன்னு. நம்ம ஊர் பையன் அமெரிக்காவில் போயிருக்கான் 5 வருஷமா. இங்க இருந்து போட்டோவை அனுப்பிச்சு அவன் போட்டோவை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பிளேன்ல வந்து அரங்குறான். காலம்பரை 8 மணி கல்யாணம் ஆனதே கையை பிடிச்சுன்னு அவனோட பரப்பிட்டு அமெரிக்காவுக்கு போயிடுறான்னு. உப்பையும் மிளகா அப்படியும் அப்பலாத்தையும் எடுத்துன்னு பரப்பிட்டு போயிடுறாங்க. அவனை நம்பி பரப்பிட்டு போறாள். இப்படி வெளி தேசத்துல போவாளா? போகவே மாட்டாள்னே. மிஞ்சி 3 மாசம் பிஞ்சி 3 மாசம் அப்புறம் கட்ட விட்டு விடுறாள். அவன் மிஞ்சி 3 மாசம் பழகி அப்புறம் 3 மாசம் பழகி போயிட்டு வான்னு அனுப்பிச்சு போடுறான்னு சண்டை போட்டு. அவன் அமெரிக்காவில் என்ன விசேஷம்னு ராத்திரியும் செபரேஸ்வர ஆபீஸ்னார். ஏன்னு விவாகத்துக்கு எல்லாம் வந்து நிற்கிறது கொடையும் கையுமா. பகல்ல வேலை அதுதான் ராத்திரி திறந்து வேலை நடக்குது. ராத்திரி சேஷமாக்குற மாதிரி. இது என்னத்துக்குன்னு ஏதாவது பூமியுமே வாங்கி கொடுக்கறோன்னு அதெல்லாம் இல்லை. விவாகத்துக்காக வந்து நிற்கிறது கியூ வரிசையில. என்ன பாருங்க, நம்ம தேசத்தினுடைய பெருமையை இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அவனு பண்ணிவிட்டா அக்னிசாட்சிக்குமா அவன் தான் தெய்வம்னு நினைக்கிற தேசம் நம்ம தேசம். மாலையை போட்டாள். உடனே ரொம்ப கர்வத்தை அடைஞ்சாளாம் திரௌபதி. அர்ஜுனன் பிராமணன் அவளுக்கு அர்ஜுனன் தெரியாது. அந்த அழகை பார்த்து மார்பை பார்த்து அந்த கையை பார்த்து அந்த சாணத்தை பார்த்து நேத்திரத்தை பார்த்து என்ன இப்படி ஒரு ரூபம் கிடைச்சதுன்னு